நல்லது. இந்த ஓய்வு நாள் கால வேளையிலையும் வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. நாங்கள் யாருமாக கண்களை மூடி இந்த ஆராதனை வேலை முழுவதையும் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நன்றி அப்பா, சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே. அப்பா, இந்த ஓய்வு நாளை காண தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. திரும்பவுமாக ஆண்டவரே, இந்த இடத்தில் ஆண்டு ஒன்று கூட வைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆரம்பம் மற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, தொடக்கத்தில் இந்த முடிய மட்டும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமாகவும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் ஆண்டவரே நீர் மாற்றி தரணும்படியாக சுபிக்கிறேன் கர்த்தாவே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை கடந்து செல்ல ஆண்டவரே நீர் கிருபை செய்யணும்படியாக சுபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாம் உம்முடைய கருத்தில் தந்து அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை என்ற பாடலை சபையார் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக பாடி கடந்து செல்வோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. வேறு கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு நம்பி. வேறு கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு நம்பி. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா, உமக்கு நன்றி சொல்லுவோமா? உம்மை நம்பி வந்த யாவரும் வெட்கப்பட்டு போவீர் சொன்னீங்கப்பா. இந்த கால வேளையிலும் எங்களை அழைத்து வந்தபடினால நன்றி சொல்லுவோமா? இந்த ஓய்வு நாள் கால வேளையிலும் எங்களை பாதுகாத்து இந்த இடத்தில் தேவன் தம்மை ஆராதிக்க அழைத்து வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு ஒரு விசை எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி அப்பா, அப்பா உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, எங்களை நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாரும் உணர்ந்து இதயத்தோடு பாடுவோம்.
மீட்டவரே, என்னை தொட்டவரே, நீ இல்லாமல் நான் இல்லையே. குழந்தையோடு சொல்லுவோமா? என்னை அழைத்தவரே, அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீ இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. சொல்லுவோம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிய யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லைப்பா. தனிமையில நடந்து போகிறே தாங்கிட யாரும் இல்லையானே, நீர் வந்து ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கண்ணீர் துடைச்ச உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லப்பா, தேவன் சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்லப்பா, எங்களிடம் எதுவும் இல்லப்பா. எனக்கொன்றும் இல்லை. தேவன் சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, அப்பா அப்பா நாங்கள் என்று சொல்ல ஆண்டவரே, எங்களிடம் எதுவும் இல்லை ஆண்டவரே. தனிமையில் அழுக போது ஆண்டவரே, எங்களை தேற்றிட வந்தீங்க ஆண்டவரே. அப்பா தாய் தன் பிள்ளையை மறந்தாலும்
நான் உன்னை மறவேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் பக்கத்தில் வந்த ஆண்டவரே எங்களை அழைத்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தள்ளாடி ஆண்டவரே உம்முடைய பாதையை விட்டு தள்ளாடி நடந்த வேலையிலும் ஆண்டவரே என்னை தேடி வந்தீங்க. நன்றி அப்பா, எங்களை தேடி வந்தீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. என் தெய்வமே, என் தெய்வமே, என் அருமையான இயேசுவே, எங்களை தேடி வந்தீங்க ஆண்டவரே. எங்களை தொட்டது நீங்க ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தினது நீங்க ஆண்டவரே. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையில் ஏண்டா ஆண்டவரே, உங்களுடைய கிருபையில் ஏண்டா நான் இங்கே நிற்க முடியாது ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உணர்ந்த இருதயத்தோடு இருதயத்துல கை வைத்து பாடுவோமா? இருதயத்துல கை வைத்து பாடுங்க. கண்கள் என்னை கண்டதாலே உணர்ந்த இருதயத்தோடு உள்ளத்துல கை வைத்து பாடுவோம். உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்காய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லு, யாரும் அறியாத என்னை, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே. அப்பா உங்களுடைய அழகான கண்கள் ஆண்டவரே எங்களை கண்டபடினாலே ஆண்டவரே உலகத்திலே நிற்கிறோம் ஆண்டவரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்பா முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட எத்தனை பேர் உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம், எத்தனை பேர் உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம். என்னுடைய ஆண்டவர் உங்களை ஒருபோது தூக்கி எறிந்ததில்லை. சொல்லுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை அப்பா வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்பா முடிந்து யாரும் அறியாத எங்களை தேடி வந்தீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஒன்றுமில்லாத எங்களை, ஒன்றுமே இல்லை என்று தள்ளின எங்களை ஆண்டவருடைய காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்திருக்கிறார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்பா முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா.
அப்பா யாரும் அறியாத எங்களை ஆண்டவரே நீர் தேடி வந்தீர் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தால் ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை புறக்கணித்து எல்லாரும் புறக்கணித்தார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீங்க என்னை ஆண்டவரே உயர்த்தினீங்க ஆண்டவரே. எங்களை உயர்த்தினீங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே ஒன்றுமில்லாமல் இடத்துல வந்தோம் ஆண்டவரே. இரு பரிவாரங்களை எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் நல்ல தெய்வமே, என் நல்ல தெய்வமே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நீர் என்னை நேசிக்கிற கர்த்தர், எங்களை நேசிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே எங்களை அறியவில்லை ஆண்டவரே. இவர்கள் வேஸ்ட் என்று சொன்னார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீர் உயர்த்தின கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே தலை நிமிர செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் காலை வணக்கம். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கும் சபையார் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாளில் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலான்னு இருக்கிறேன். என்னென்னா, உதாரணமாக நாங்கள் சபையாக இருக்கிறோம். ஒரு கட்டடத்தை எடுத்துக்கிட்டால் அதில் நிறையா செங்கல்கள் இருக்கும். ஒவ்வொரு செங்கலும் தனித்தனியாக இருந்தால் அந்த வீடை கட்ட முடியாது. அந்த மாதிரி நாங்களும் தேவனுக்குள்ளாக விசுவாசிகள் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். அது நம்மளை இணைக்கிறது அன்பாக இருக்கிறது. அதுக்கு நாங்கள் ஒற்றுமையில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனாகிய பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஒரு குடும்பத்தில் கூட
சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அப்படி இருந்தால் தேவனுடைய சபை எப்படி ஒன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இதில் அறிமுகத்தை எடுத்தால் நாங்கள் இந்த அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழ்கிற உலகத்தில் பிரிவினைகளால் நிரம்பி இருக்கிறது. குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்குது, நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது, சமூகத்தில் இன வேறுபாடுகள் இருக்குது, சில நேரம் சபைகளுக்குள்ளேயும் மனஸ்தாபங்கள் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சபை வேறுபட்டதாக இருக்க வேண்டும். நமக்கு இருக்கிறது ஒரே ஆண்டவர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன் நம்மை ஒன்றாக அழைத்திருக்கிறார். இதில் ஒரு கேள்வி ஒன்று வைக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை ஒற்றுமையை உருவாக்குகிறதா அல்லது பிரிவை உருவாக்குகிறதாண்டு? இந்த வசனத்தில் பின்னணியை நாங்கள் பார்த்தோம்னா, எபேசியர் நிருபத்தை அப்போஸ்தலராகிய பவுல் சிறையிலிருந்து எழுதினார். இந்த நிருபத்தில் முதல் 3 அதிகாரங்களிலும் தேவன் நமக்காக செய்த ரட்சிப்பை பற்றி பேசுகிறார். 4வது அதிகாரத்திலிருந்து இப்பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். இதில் முதல் கட்டளை ஒற்றுமையை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால் தேவனுக்கு ஒற்றுமை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இதில் ஒரு முக்கிய கருத்துண்டு, ஒற்றுமை பணிவிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு, எபேசியர் 4:2. முழு மனத்தாழ்மையோடும் ஒற்றுமையை உடைப்பது பெருமையாக இருக்கிறது, ஒற்றுமையை கட்டுவது பணிவாக இருக்கிறது. நமக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது, பணிவாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இயேசு தேவனாக இருந்து சீஷர்களின் கால்களை கழுவினார்னு பைபிளில் இருக்குது. அவர் சொன்னது, நான் செய்வதை நீங்களும் செய்யுங்கள் என்பதாக. இதில் ஒரு யூசேஜ், ஒரு பயன்பாடு என்னென்னா, நாம் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. சில சமயங்களில் அமைதியாக விட்டு கொடுக்கவும் நாங்கள் பழகி கொள்ளணும். இன்னொரு கருத்து, தேவன் ஒற்றுமையை பாதுகாக்கிறது. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குதல். தேவன் என்பது, அன்பு என்பது உணர்ச்சி மட்டுமல்ல. அன்பு என்பது மன்னிப்பு, பொறுத்து கொள்வது, மீண்டும் ஏற்றுக்கொள்வது. இது போன்ற கிறிஸ்துவின் அகாப்பே அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்த ஒரு கருத்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒற்றுமையை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்பது. பவுல் ஒற்றுமையை உருவாக்குங்கள்னு சொல்லவில்லை, பவுல் சொன்னது ஒற்றுமையை காத்து கொள்ளுங்கள்னு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் நம்மை ஒன்றாக்கி விட்டார், அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு சின்ன கருத்து, நம்மை ஒன்றாக்குற 7 உண்மைகள் இருக்குது. எபேசியர் 4:4-6 வரை. ஒரே சரீரம், ஒரே ஆவியானவர், ஒரே நம்பிக்கை, ஒரே ஆண்டவர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன் என்பதாகும். நம்ம எல்லாருலேயும் நம்மளுக்குள்ள நிறம் வேறுபாடாக இருக்கலாம், மொழி வேறுபாடாக இருக்கலாம், உருவம் வயது வேறாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எல்லாரும் ஒருவர்களாக இருக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் நடைமுறைக்கு என்ன பயன்பாடு எடுத்துக்கொள்ளலாம்னா, உதாரணமாக இந்த வாரம் நாங்கள் செய்யக்கூடிய காரியம், யாரோடையாவது எங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தால் நாங்கள் அதை சமாதானம் செய்து கொள்ளலாம். சபையில் குழுக்களாக பிரிந்து இருக்காமல் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம். பிறரை பற்றி பேசுவதற்கு பதிலாக அவங்களுக்காக ஜெபிக்கலாம். இளைஞர்களும் பெரியவர்களும் இணைந்து ஊழியம் செய்யலாம். இயேசுவின் அன்பை குடும்பத்திலே முதல்ல நாங்கள் காட்ட வேண்டும். இந்த சபை ஒரு குடும்பமாக இருக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன விளக்கம், ஒரு சின்ன கதை உண்டு. ஒரு தந்தை ஒரு மகனுக்கு ஒரு குச்சி உடைக்க கொடுக்குறாரு. அவன் அதை எளிதில் உடைக்கிறான். அப்புறம் நிறைய குச்சிகளை சேர்த்து ஒரு பண்டில் மாதிரி கொடுக்குறாரு. அவனால் அது உடைக்க இல்லாமல் இருக்குது. இதிலிருந்து தந்தை சொல்கிறாரு, ஒன்றாக இருந்தால் யாராலும் உடைக்க முடியாது. என்னென்னா, நாங்கள் ஒத்துமையாக இருந்தால் அது பிரேக் பண்ண கஷ்டம். அதுபோல் சாத்தான் தனித்து இருப்பவர்களைத்தான் எளிதில் தாக்குவான். ஆனால் ஒற்றுமை இருக்கும் சபை வலிமையானது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒற்றுமை கண்டிப்பாக தேவை. ஒரு மோரல் எடுக்கிறதுனா, அன்பானவர்களே, தேவன் நம்மை தனியாக வாழ அழைக்கவில்லை, ஒரு குடும்பமாக வாழ அழைத்திருக்கிறார். ஒற்றுமை என்பது பலவீனம் அல்ல,
அது பரிசுத்தாவின் வல்லமை வெளிப்படும் ஒரு இடம். சபை ஒற்றுமையாக இருந்தால் உலகம் கிறிஸ்துவை அந்த சபை கூடாக காணும். இன்னும் நாம் ஒருவரும் நம்மையே கேட்டுக்கொள்கிறோம், நாம் ஒற்றுமையை கட்டுகிறவர்களா அல்லது உடைக்கிறவர்களா? அது நாங்கள் நம்மளே பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். நாம் அனைவரும் இயேசுவின் சித்தத்தின்படி பணிவோடும் அன்போடும் சமாதானத்தோடும் பரிசுத்தாவியானவர் கொடுத்த ஒற்றுமையை காத்துக்கொள்வோம் என்று சொல்லி நேரத்தை தந்ததுக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா சொன்னது போலவே ஒரே தேவன் இன்று எங்கள் மத்தியிலும் இருக்கிறார். ஆமேன். ஆமேன் சொல்லுவோமா சத்தம் ஒரு ஆமேன். ஆமேன். ஓகே, நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எங்களுடைய வேதாகமத்தில் என்னாகமம், பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 33ஆம் வசனம் வரை. நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து வாசிப்போமா? பழைய ஏற்பாடு 186ஆம் பக்கம், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 33ஆம் வசனம் வரை. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரர் ஆகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். நன்றி. யாவருமாக அமரலாம். உங்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நாங்கள் எல்லோரும் இன்டர்வியூக்கு போயிருப்போம் இல்லையா? நாங்கள் ஒரு வேலைக்கு நாங்கள் படித்து முடிஞ்சதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு தொழில் தேவை. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தொழில் தேவை. நாங்கள் என்ன படிச்சிருந்தாலும், நாங்கள் நிறையா டிப்ளமா டிகிரி செஞ்சுருந்தாலும் எங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கும். பட் நாங்கள் ஒரு வேலைக்கு நாங்கள் அப்ளை பண்ணுற நேரம் நமக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒன்று நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படி ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க? இந்த வேலைக்கு நாங்கள் தகுதியானவங்களா, இதுக்கு நாங்கள் சரிப்பட்டு வருவோமா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு இன்டர்வியூ நமக்கு வைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு குட்டி இன்டர்வியூ ஒன்று வைக்கிறாரு. இதில் பின்னணியை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து நாட்டில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 400 வருஷம் அடிமைகளாக இருந்து ராஜாவின் கீழாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர் இடத்தில் அவங்க கூக்குரலிடும் பொழுது ஆண்டவர் அவர்களை கண்டார். அவர் மோசேயை எழுப்பி அந்த ராஜாக்கு எதிராக 10 வாதைகளை கூடாக ஜனங்களை எழுப்பி அவர் என்ன செய்கிறாரு, சிவந்த சமுத்திரத்துக்கு கூடாக இவங்களை வழி நடத்தி கொண்டு வராரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை நான் கொடுக்க போகிறேன், அதுதான் கானான் தேசம். இப்போ இவங்க வந்துட்டாங்க காதேஸ் பர்னபா அப்படிங்கிற இடத்துக்கு. இந்த காதேஸ் பர்னபா எதுன்னு சொல்லி பார்த்தா, இது கானான் தேசத்துக்கு போகிறதுக்கான ஒரு எல்லை. அப்படின்னா இவங்க அடுத்து போனால் கானான் தேசம் தான். கண்ணு முன்னாடி தேசம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை கொஞ்சம் இருங்க. மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்களுடைய 12 பேரை நீங்கள் எழுப்புங்க, 12 பேரை நீங்கள் கானான் தேசத்துக்கு அனுப்புங்க, கொஞ்சம் அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும்னு. ஆண்டவருக்கு கானான் தேசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியும் இல்லையா? அவருக்கு தான் ஆண்டவர், அவருக்கு தெரியும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே இருந்து ஒரு 12 பேரை நீங்கள் அனுப்புங்க, அவங்க கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வரட்டும், உண்மையாகவே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரட்டும்னு ஆண்டவர் சொல்கிறார். அவன் மோசே என்ன சொல்கிற, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 12 பேர் எடுத்து 12 உளவாளிகள் போகிறாங்க அந்த தேசத்துக்கு. கிட்டத்தட்ட 40 நாள் அந்த தேசத்துக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க. நாங்கள் அந்த வசனங்களை பார்க்குறோம். அவங்க போயிட்டு ஆரோனுக்கும் மோசைக்கும் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் போனோம்,
அந்த தேசம் வந்து அவன் பெரிய திராட்சை குலைகளை கொண்டு வரான். ஒரு ஆளுக்கு தூக்கி இயலலை, கிட்டத்தட்ட 2 பேர் தோளில் சுமந்து வர அளவுக்கு அந்த திராட்சை குலைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இவங்க சொல்கிறாங்க இது வந்து இந்த நாட்டோட கனி, ரொம்ப செழிப்பான தேசம், ஆண்டவர் சொன்ன மாதிரியே பாலும் தேன் ஓடுகிற தேசம்தான், நாங்கள் நல்லா பார்த்துட்டு வந்து ரொம்ப செழிப்பான தேசம். ஆனால் இப்படி ஒரு சம்பவமும் அங்கே நடந்துச்சு. அங்கே இருக்க மனுஷங்களும் ரொம்ப பெரிய சைஸில் இருக்காங்க, பெரிய பெரிய ராட்சதர்களாக இருக்காங்க. அவங்களோட பார்க்குற நேரம் எங்களை பார்க்க குட்டி வெட்டுக்கிளி அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கிராஸ் ஹாப்பர். ஸோ நாங்கள் வந்து அவங்களோட பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த ஜனங்கள் என்ன நடக்குது, ஐயோ கடவுளே நாங்கள் எகிப்திலே இருந்துருப்போம், இவங்கள்கிட்ட அடிப்பட்டு சாகத்தான் நாங்கள் போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், இல்லை உங்களுக்கு இந்த பாலும் தேன் ஒடுகிற தேசத்தை தாரேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உளவாளிகள் வந்து சொன்னதை கேட்டுட்டு இனி எங்களுக்கு அந்த நாட்டுக்குள்ளே போக இயலாதுன்னு பயந்து புலம்புறாங்க. இதுதான் இதுக்கான பின்னணி. இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறது எங்களுடைய வெட்டுக்கிளி போன்ற மனப்பான்மையை எப்படி நாங்கள் வென்றெடுக்கிறது. அதுக்கு கீழாக 3 குறிப்புகள் கூட நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, விசுவாசம் என்னும் ஆனாலும் என்ற வார்த்தை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ எங்கள் அப்பா இருக்கா, இப்போ நான் எக்ஸாம் ஏதாவது செஞ்சுன்னு வைங்களேன், ஸ்கூல்லையோ கேம்பஸ்லையோ எக்ஸாம் சொன்னேன், எங்கள் அப்பா வந்து கேட்பாரு எப்படி செஞ்சீங்க. சாதாரணமாக பெற்றோர் நீங்கள் கேட்பீங்க இல்லையா, உங்களோட பிள்ளைங்க எக்ஸாம் ஏதாவது செஞ்சுட்டு வந்தோன்னே எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லா செஞ்சேன் அப்பா, ஆனால் ரிசல்ட்ஸ் வருமானு தெரியலை. இப்போ நான் நல்லா படிச்சிருந்தேன்னா என்ன சொல்லுவேன், இல்லை எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதோட நான் நிப்பாட்டியிருப்பேன். ஆனால் இந்த ஆனா அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருது, ஏன்னா நான் நல்லா செஞ்சேனா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நாங்கள் சொன்னேன், சமைச்சிங்களா, சமைச்சேன் ஆனால் நல்லா இருக்குமா தெரியலை. இன்டர்வியூ போனீங்களா, போனேன் ஆனால் கிடைக்குமான்னு தெரியலை. இந்த மாதிரி ஆனால் அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லேருந்து அந்த 10 உளவாளிகளும் யூஸ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, எங்களுக்கு உனக்கு பெரிய பாலும் தேன் ஓடுகிற தேசம் இருக்குது, கனிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் இப்படி ஒன்றும் இருக்குது, என்னது பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு ஜனங்கள் எல்லாம் பயந்து கூக்கரலிட்டு அழுதாங்க. இப்போ இன்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போலவே எங்களுக்கு முன்னாடியும் நிறைய பிரச்சனைகள் ராட்சதர்கள் மாதிரி இருக்காங்க. சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாம் இல்லை, சின்னவங்களுக்கு கூட இப்போல்லாம் எக்ஸாம்ஸ் நடக்குது, அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ எங்கள் நாங்கள் வேலைக்கு போகிறோம், வேலை தடத்தில் அது அதை விட பெரிய பிரச்சனை. டெய்லி நாங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதே போராட்டத்துக்குள்ளாகத்தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்படி நாங்கள் வாழும் பொழுது இந்த ஆனாலும் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்படி சொல்லும்போது, நாங்கள் பொருளாதார நெருக்கடி, இப்போ கடன் ஏதாவது இருக்குதுன்னா நாங்கள் கடனை கட்ட வேண்டிய டேட் கிட்ட வந்துருச்சு. ஆனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரோம், ஆண்டவர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், எங்களோடைய கூட இருக்கிறார், எங்களை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறோம், பார்த்து கொள்வார், ஆனால் கடன் இருக்குதே, கட்ட கிடைக்குமா தெரியலையே. இல்லாட்டி நாங்கள் ஏதாவது நோய்களுக்குள்ளாக போகலாம், நோய்களுக்குள்ளாக போனேன்னா ஆண்டவர் அவர் எங்களை சுகப்படுத்துகிறார், அன்று அவர்களோடு இருந்தார், குருடனையும் சப்பானியும் சுகப்படுத்தின தேவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சின்ன சொல்கிறோம், அதெல்லாம் சுகப்படுத்தினார், ஆனால் என் ரிப்போர்ட்டெல்லாம் இப்படி வந்திருக்குதே, எனக்கு சுகம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் இன்று எங்கள் மத்தியிலையும் இருக்குது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண் முன்னாடி ஆண்டவருடைய அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். இதைத்தான் ஆண்டவர் வந்து அங்கே செக் பண்ணி பார்க்குறாரு. நார்மலாக அவங்க இன்டர்வியூவில் நாங்கள் குவாலிஃபைடானு பார்க்குற நேரம் ஆண்டவர் இந்த இடத்துல அவங்களோட விசுவாசத்தை குட்டியாக செக் பண்ணுறாரு. கண்ணு முன்னாடி தேசம் இருக்குது, அனுக்கு விருப்பம்னு அனுப்பியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அங்கே செக் பண்ணுறாரு. இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப பெரிய ராட்சதர்களாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதை விட நம்மளுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அப்போ நாங்கள் இந்த போராட்டமான சூழ்நிலைகளை போனாலும் கூட நாங்கள் எங்கள் முன்னாடி இருக்கிற போராட்டங்களே அல்ல, அதற்கும் மேலாக பெரியவராக இருக்கிற தேவனை தாங்க நான் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும். நாங்கள் வந்து பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நாங்கள் பிரச்சனையே தான் பார்க்குறோமே ஒழிய நம்ம படைத்த தேவனை நாங்கள் பார்க்குறதே இல்லை. எனவே விசுவாசம் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது இது வந்து சூழ்நிலையை பார்க்குறதில்ல, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்ததை தாண்டி எங்களுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றும் எங்கள் மத்தியில் இருக்கிறாருங்கிறதை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக 2வது காரணி 32, 33 வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமனாகிய ராட்சதரையும் கண்டோம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 12 பேர் போயிருந்தாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ ஒப்பிட்டு பார்க்குறாங்க.
அவங்கள பார்க்க பெரிய சைஸில் இருக்காங்க, எங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்க்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. வெட்டுக்கிளி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கையளவு கூட இருக்காது. இப்போ என்ன நடக்குதுன்னா, நாங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு கடன் பிரச்சனையோ பொருளாதார நெருக்கடியோ இல்லாட்டி உறவுகள் ஏதாவது பிரச்சனை வந்தோன்னா அந்த ஒரு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எல்லோரும் வேலைகள் செய்கிறோம். இப்போ வேலை தளத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மற்றவங்களோட எங்களை ஒப்பிட்டு பார்க்குறோம். அவங்க நல்லா செய்கிறாங்க, அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, நாங்கள் வெட்டிக்கிளி மாதிரி, நாங்கள்லாம் ஒன்றுக்கு உதவாது, நம்மள என்னப்பா வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமா அப்படின்னு தான் இருக்கிறோன்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த வெட்டுக்கிளி மாதிரி எங்களை நாங்களே தாழ்வு மனப்பான்மையில் நாங்கள் வச்சுருக்கிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு வந்து தங்களை குறித்தான ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. என்னென்னா இவங்க வந்து இவங்களை குறித்து ரொம்ப சின்னதாக இடம் போடுறாங்க. ஆனால் இவங்களோடைய கூட இருந்து தேவனை மறந்துட்டாங்க. எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அடிமைகளாக இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 10 வாதைகளுக்கு கூட அந்த ஜனங்களை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து சிவந்த சமுத்திரத்தையும் 2ஆக பிளந்து இவ்வளோ நாள் கூட வந்த தேவனை மறந்துட்டு, இல்லை நாங்கள் இன்னும் வெட்டிக்கிளி, நான் ஒன்று கொதவாதவன், நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மனநிலை இவங்களுக்குள்ளாக இருக்குது. என்ன பிரச்சனைனா, இவங்களோட இன்னும் அந்த அடிமைத்தனமான எண்ணம் இவங்களை விட்டு போகலை. இன்னும் நான் வந்து அடிமையாக தான் இருக்கேன், நான் இன்னும் அந்த எகிப்து தேசத்தில் இருந்த அதே மாதிரி ஒன்றுக்கு உதவாதவனாக தான் இருக்கிறேங்கிற மனப்பான்மை இன்னும் இந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி நாங்களும் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் வேலை செய்கிற இடங்கள்லாம் இருக்கட்டும், நம்மளோட சுற்றி இருக்க சூழலில் இருக்கட்டும், நாங்கள் ஒன்றுக்கும் திறமை இல்லை, அவங்கள பாருங்கள் அவங்க இவ்வளோ பெரிய ஆக்கள், எனக்கு பேச இல்லாது, நான் அவ்வளோ படிச்சு இல்லை, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால நாங்கள் தாழ்வான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறாரு, நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதில் சொல்லியிருக்கு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியவைகள் ஆயின. நாங்கள் ஞானஸ்தான கிளாஸ் போகிற நேரம் ரட்சிப்புகளாகுவான்னு சொல்லுவாங்க. இப்போ பழைய ஸ்டெஃப்னி இல்லை, நீங்கள் ஞானஸ்தானுக்கு அப்புறம் ரட்சிப்பு கடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புது ஆள், நீங்கள் ஒரு புது சிருஷ்டி, உங்களோட பழைய பாவ வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க. ஆனால் நாங்கள் அது ஞானஸ்தானம் எடுத்ததோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், பழைய பாவத்திலே போகிறோம். நமக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது, நாங்கள் உண்மையாகவே அந்த பாவத்திலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோமா இல்லையாங்கிற அந்த அடிமைத்தனத்தின் எண்ணம் இன்னும் நாங்கள் மத்தியில் இருக்குது. நாங்கள் வந்து ரட்சிப்புகளாக வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோமோ ரட்சிப்புக்கு அப்புறமா நாங்கள் அதே மாதிரி தான் இருக்கிறோம். இன்னும் நாங்கள் அந்த பாவ சிந்தனையிலேருந்து நாங்கள் இன்னும் வெளியே வரல. நாங்கள் என்ன செய்கிறோம், இன்னும் நாங்கள் வந்து எங்களுக்கு முன்பாக வர போராட்டங்களின் மத்தியில் நாங்கள் அதை ஒப்பிட்டுக்கிட்டு இன்னும் எங்களால் இயலாது, நடக்காது, முடியாது, சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரியான மற்றவங்களோடு ஒப்பிட்டு தான் நாங்கள் அதை வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பண்ணது அதே தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ராட்சதர்களோடு அவங்கள வெட்டுக்கிளி மாதிரி ஒப்பிட்டு இன்னும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வரல. ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய அற்புதங்களை கண் முன்னாடியே செஞ்சுருந்தாலும் இன்னும் அவங்க ஆண்டவருக்குள்ளாக ஒரு நிஜமான விசுவாசமின்மையோடு தான் அவங்க முன்னாடி வந்தாங்க. நாங்கள் வந்து கிறிஸ்துவோட விலையேற பெற்ற இரத்தத்தினால இன்றைக்கு கழுவப்பட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாங்கள் இன்னும் அந்த பாவ வாழ்க்கையில் சிக்குண்டவர்களாக இல்லாமல் அவருடைய உண்மையான ரட்சிப்புக்கூடாக வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு வர போராட்டங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், நாங்கள் என்ன செய்யணும், சர்வ வல்லமையுள்ளவர் எங்களோடைய கூட இருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தோடையும் விசுவாசத்தோடையும் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் போகிறதுக்கு கடமைப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். 3வது விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து மொத்தம் 12 பேர் போனாங்க. இந்த நாட்டை சுற்றி பார்க்குறதுக்காக 12 பேர் போனாங்க. 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்காங்க, நமக்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவங்களெல்லாம் நம்மளை அடித்து கொண்டு வருவாங்க அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. ஆனால் இதில் 2 பேர் இருந்தாங்க, காலேபும் யோசுவாவும். இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நமக்கு ஈஸியாக போயிட்டு வின் பண்ணிட்டு வரலாம், நாங்கள் போவோம், படையெடுத்து போவோம், போயிட்டு நாங்கள் அவங்களோட சண்டை போட்டு நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, காலேபும் யோசுவாவும். இப்போ இந்த 12 பேரும் ஒரே விஷயத்தை தான் பார்த்தாங்க. 12 பேர் ஒன்றா தான் போனாங்க. இவங்க பார்த்ததே தான் அவங்களும் பார்த்தாங்க. அவங்களும் திராட்சை குலைகளை பார்த்தாங்க, இவங்களும் திராட்சை குலைகளை பார்த்தாங்க, செழிப்பை பார்த்தாங்க, இவங்களும் அந்த ராட்சதர்களை பார்த்தாங்க. காலேபும் யோசுவாவும் அதே ராட்சதர்கள், அந்த ஏனோக்கின் குமாரர் எல்லாரையுமே அவங்களும் பார்த்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் என்ன செய்கிறோம், போகணும், நாங்கள் போயிட்டு முறியடிப்போம், தேவன் எங்களோட கூட இருக்கிற, நாங்கள் ஏன் பயப்படணும். இன்றைக்கி எங்கள் மத்தியிலையும் 10 பேர் 10 விதமாக சொல்லுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நாங்கள் பேசிக்குவோம் இல்லையா. எங்களை சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா, இது சரி வராது, உங்களுக்கெல்லாம் இயலாது அப்படின்னு சொல்கிற நேரம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது,
ஆமாம், எதுக்கு நாங்கள் அவங்க சொல்கிற மாதிரி நாங்களும் மற்றவங்க மாதிரியே ஒன்றா இருந்துட்டு போயிடுவோமே, எதுக்கு நாங்கள் வேறு ஏதாவது சொல்லி ஏச்சு வாங்கி அவங்க எதுக்கு நம்மளை ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மை எங்கள் மத்தியில் இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம், பெரும்பாலான ஆட்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையே நாங்களும் ஏற்றுட்டு நாங்களும் அது மாதிரியே ஒத்த வேஷம் தரிச்சிட்டு உலக ஆக்களோடையே நாங்கள் சேர்ந்து போகிறோம். ஏன்னா அவங்க எங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல காலேபும் யோசுவாவும் அப்படி எதுவுமே நினைக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ராட்சதர்கள் இருந்தால் இருக்கட்டும், அவரை விட நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவன் பெரியவராக இருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தையே 2 பிளந்து கூட்டிகிட்டு வந்த தேவனுக்கு இது இவ்வளோ பெரிய விஷயமா? ஆண்டவர் முதலே வாக்கு பண்ணியிருந்தார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உங்களுக்கு தான், கண்டிப்பாக அது உங்களுக்கு நான் தர வேண்டியது நான் தருவேன்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் நமக்கு சந்தேகம் வருது. தருவாரா, கிடைக்குமா, கண்ணு முன்னாடி இருக்குது, இவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்காங்க, சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறதான சந்தேகம் எங்கள் மத்தியில் இருக்குது. அப்போ ஆண்டவர் மீதான அந்த விசுவாசம் எங்கே இருக்குது? நாங்கள் ஒரு சின்ன விஷயந்தான் நடக்குது, ஆனால் அந்த விசுவாசம் அப்படிங்கிறதுக்கு காரணம் எங்கள் மத்தியில் இன்றைக்கி ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்திருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி பாவ சிந்தனைகளாக இருக்கட்டும், இதையே நாங்கள் பெருசாக நினச்சிட்டு அதுக்கு மேலான ஆசீர்வாதத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் தடுமாறி விழுகிறோம். இன்னொன்று என்ன சொல்ல விரும்ப, நாங்கள் எல்லோரும் சின்ன சண்டே ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், தாவீது கோலியாத், தாவீது சின்ன பையன், கோலியாத் பெரியவர், கவன் எடுத்து அடித்தார், கோலியாத் இறந்தான் அப்படின்னு. இப்போ எல்லாரும் அங்கே இருந்தாங்க, பெரிய ஆர்மியே இருந்துச்சு இஸ்ரவேலில். சவுல் இருந்தார், நம்மளோட தாவீது சகோதரர்கள் இருந்தாங்க, எல்லாருமே வெல் ட்ரெயின்ட் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் இவர் கோலியாத் போனப்பா, இவர் இவ்வளோ பெரிய ஆள், இவர் எவ்வளோ நமக்கு மோதையலாது, இவர் சரிப்பட்டு வர மாட்டார். ஆனால் தாவீது என்ன செய்கிறாரு, அந்த சிங்கம் புலியெல்லாம் இவர் தாக்கும் பொழுது கூட தேவன் என்னோட கூட இருந்தால் அப்புறம் ஏன் நான் ஏன் பயப்பட? கோலியாத்தை என்ன கோலியாத்தை படைச்சவரே அந்த தேவன் தான், அவர் என்ன கூட இருக்கிற நேரம் நான் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு முன்னுக்கு இருக்க பிரச்சனை நமக்கு பெரிய மதிலாக இருக்குது, அதுக்கு மேலே நாங்கள் போகிறதுக்கு தயக்கம் எங்கள் மத்தியில் இருக்குது. இன்று கூட நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன், இந்த கானான் தேசம் எங்களுக்கு முன்னாடியே தான் இருக்குது. அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு நிறைய அரண்கள் இருக்கலாம், நிறைய ராட்சதர்கள் வரலாம், ஆனால் அதை தாண்டி மட்டும்தான் போகணும். கண்ணு முன்னாடி இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி பிரச்சனைங்க டெய்லி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு இருந்தால் மட்டும்தான் அந்த கானான் தேசத்துக்குள்ளே நமக்கு போக இயலும். அதுக்கு உதவுறவர் தான் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எங்களுக்காக வந்தார். அவர் எங்கள் மத்தியிலிருந்து எப்படியாக நாங்கள் வாழணும் சொல்லி இந்த வேதாகமத்துக்கூடாக எங்களுக்கு சொல்லியிருக்காரு. எங்களால் முடியாது, நாங்கள் சாதாரண மாம்சமுள்ள பாவ கிரியைகள் இருக்கிற மனுஷர்கள். ஆனால் எங்களுடைய ரட்சிப்பின் தேவன் எங்களுடைய கூட இருக்கிறனால அவருக்கூடாக நாங்கள் போகும் பொழுது இந்த கானான் தேசத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் உங்களை தயப்படுத்த விரும்புகிறேன், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எந்த நோய்கள் வந்தாலும் கூட அந்த நோய்களை பார்க்காதீங்க, அதுக்கு மேலாக எங்களை படைத்த தேவன் எங்களுடைய கூட இருக்கிறார். எனவே கர்த்தர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை தந்து பாஸ்டருக்கும் நன்றி. கர்த்தர்களோட கூட இருந்து வழி நடத்துவார். ஆமென். உலகம் ஒரு நாடக மேடை, நாம் அனைவரும் நடிகர்கள் அப்படின்னு வில்லியம் ஷேக்ஸ்பியர் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம ஆளுங்க இந்த தத்துவத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. விடிய காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முகமூடியை மாற்றுறது தான் இப்போ இருக்க ட்ரெண்ட். அப்படி அடுக்கடுக்க முகமூடியை வச்சுக்கிட்டு நம்ம கதாநாயகி இன்னைக்கு யார் யார்கிட்ட என்னென்ன ரீல் ஓட்ட போகிறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையின் நாயகி அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க போகிற கதை என்னன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு முகமூடியை போட்டுக்கொள்கிறாங்க. ஐயோ, ஃப்ரெண்டு வரா. ஹாய் தனு, என்ன கதை, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம். எப்படி இருக்கு? அதுதான், நீ லைஃப் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. நல்லா இருக்கு தானே மச்சான். எங்க சரி போலாமா? வெளியே போகலாமா? போவோமா? சரி கிளப்புக்கு போவோமா? சரி போ. சரி மச்சான், ஃபோட்டோ ஒன்று எடுப்போம் வா. ஓகே மச்சான், இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி, ஓகே மச்சான், பாய், டேக் கேர். இப்படியே வேஷம் போட்டு எல்லாரும் முன்னாடி வாழ வேண்டியதாக இருக்குது. ஷிட்.
அடுத்து வர்றது தான் ரொம்ப முக்கியமான நபர். இவர் யாருன்னா நம்ம லவ்வர் பாய். இவர்கிட்ட கோவப்பட்டா பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான். அதனால நம்ம கதாநாயகி என்ன மாதிரியான முகமூடி போட போகிறாங்க தெரியுமா? ரொமான்டிக் முகமூடியை போட்டுக்கிட்டு இவங்க பண்ண போகிற குத்த அடுத்ததாக பார்ப்போம். ஐயோ நம்ம பாய் ஃப்ரெண்ட் வேறு வரானே. Hi Danu. ஹாய் கீரன். After a long time. தேங்க்யூ. மிச்ச நாளைக்கு போகிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு Danu. அப்புறம் கிரண், நான் சொல்லணும், நீங்கள் என்ன திருடனா? ஏன் இல்லை, என் மனசை நீங்கள் ரொம்ப திருடுறீங்க கிரண். ஐயோ சரி சரி Danu, I will catch you later. ஓகே ஓகே ஷியோர் கிரண், தேங்க்யூ. ஷிட், எல்லார் முன்னாடி வேஷன் தான். என்னோட ரியலான என்னோட கேரக்டரை காட்டவே முடியல. ஷிட். அடுத்து வர்றது நம்ம வீட்டு சென்சார் போர்டு, அதாவது நம்ம அம்மா அப்பா. இவங்க கிட்ட மட்டும் வாலாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், பாக்கெட் மணியெல்லாம் கட் ஆயிடும். இப்போ போகிறாங்க ஆக்டிங் மோட், ரொம்ப கீழ்ப்படிவான புள்ள மாதிரி. நம்ம அம்மா அப்பா முன்னுக்கும் நம்ம வேஷம் போட்டே இருப்போம். நம்மளோட ரியல் கேரக்டர் தெரிஞ்சா அவ்வளோதான். அம்மா படிச்சியா? ஆமாப்பா படித்தேன். தொடர்ந்து நான் 6 hour படித்தேன்ப்பா இன்னைக்கு. அம்மா, நான் உங்களுக்கு என்ன சரி ஹெல்ப் பண்ணட்டுமா? கிச்சனில் என்ன சரி உதவி இருந்தால் சொல்லுங்கம்மா, நான் வந்து செஞ்சு தரேன். பிரச்சனை இல்லை, நீங்கள் படிங்கம்மா. ஓகேம்மா, நான் படிக்கிறேன். ஓகேம்மா, ஓகேப்பா. ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மாஸ்க்கும், லவ்வரை பார்க்குறதுக்கு ரொமான்டிக் மாஸ்க்கும், அம்மா அப்பா கிட்ட கீழ்ப்படிவான புள்ளங்கிற மாஸ்க்கும் போட்ட இவங்க அடுத்ததாக பார்க்க போகிறது யார் தெரியுமா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போனால் நாங்கள் போட்டுக்கொள்கிற பரிசுத்த ஆவியின் முகமூடி. இதோ வருகிறார் நம்ம பாஸ்டர் அபிஷேக். ஐயோ, ஃபாஸ்ட்டு வேறு வந்துட்டாரே. ஐயோ, பிரைஸ் தி லார்ட் மச்சான். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். பைபிள் எல்லாம் வாசிக்கிறீங்களா? ஆமாம் பாஸ்டர், நான் 13 அதிகாரம் வாசிச்சிருக்கிறேன் பாஸ்டர். தொடர்ந்து வாசிக்கிறேன். வெரி குட் வெரி குட். தேங்க்யூ பாஸ்டர். சாப்பிட்றீங்களா என்ன சரி? இல்லைங்க பாஸ்டர், நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங், அதனால சாப்பிடுறேன். நீங்க ஃபாஸ்டிங்கா? ஆமாம் பாஸ்டர், நான் தான் ஃபாஸ்டிங். என்ன மாதிரி வந்துருவீங்க? ஷுவர் பாஸ்டர். ஓகே, தொடர்ந்து பைபிள் வாசிங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். கர்த்தரை கைவிடாதீங்க. இந்த நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஓகே, சரிங்க பாஸ்டர், தேங்க்யூ. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அப்பாடா போயிட்டார் அவரும். இப்படியே இந்த நாள் வேஷம் போட்டே ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதுதான் இந்த மனுஷங்க முன்னாடி. இப்படி ஒவ்வொருத்தரை பார்க்க ஒவ்வொரு முகமூடி போட்டார். ஆனால் இப்போ இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான நபர் வராரு. அதான் நம்ம இயேசு கிறிஸ்து. இந்த முகமூடியை போட்டு இவங்க இயேசுக்கு எந்த முகமூடியை போக்குறாங்கன்னு பார்ப்போமா? இது யாருடா? ஹாய் ஏசப்பா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பேசுங்க. ஐயோ, முகமுடி, என்னோட முகமுடி, முகமுடி, என்னோட முகமுடி எங்க? இப்போ ஓகே, போட்டுட்டேன். ஹாய் ஏசப்பா, என்ன கதை? இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஐயோ, இதையும் கலட்டிட்டாரே. அடுத்து இது போடுறது. அடுத்ததா கீழ்ப்படிவுங்கிற மாஸ்கை போட்டுக்கொள்றாங்க. ஓகே, இது போட்டு சமாளிப்போம். ஏசப்பா, ஜீசஸ், அப்புறம் ஜீசஸ் சொல்லுங்க ஜீசஸ். ஐயோ, இதையும் கலட்டிட்டாரே. எதடா போடுறது? எந்த முகமூடியும் சரி வரல, ஆனால் இந்த பரிசுத்தாவிங்கிற முகமூடி சரியா இருக்கும் போலயே. இயேசுவே, பரிசுத்தமானவரே, வல்லவரே, நல்லவரே, ஏசப்பா. இயேசுக்கு அதுவும் பிடிக்கலையா? ஏசப்பா, இதுதான் என்னோட உண்மையான முகம். இதுக்கு பிறகு என்கிட்ட எந்த முகமுடியும் இல்லை ஏசப்பா.
இதுதான் என்னோட உண்மையான முகம். நீங்கள் எப்படியுமே என்னோட உண்மையான முகத்தை தெரிஞ்ச என்னை விட்டுட்டு போயிடுவீங்க ஏசப்பா. நான் பாவி ஆண்டவரே, நான் உடைக்கப்பட்டவன் ஆண்டவரே, எனக்குன்னு யாருமே இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரியவங்க கூட கிடையாது ஏசப்பா. எனக்கு பெரிய கான்டாக்ட்ஸ் கூட கிடையாது. எல்லாருமே நான் ஒதுக்குறாங்க. எல்லாரும் முன்னுக்கும் நான் வேஷம் போட்டு தான் நடிக்கிறேன் ஏசப்பா. அப்படி நடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தெரியும் ஏசப்பா, நீங்களும் என்னோடய ரியல் கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னை விட்டுட்டு தான் போக போகிறீங்க. நீங்களும் அதுக்கு தானே ஏசப்பா வந்திருக்கீங்க. இப்போ அதுக்கு தானே வந்திருக்கீங்க ஏசப்பா. இல்லை, நான் உனக்கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்த்தேன். நீ உன்னோட அம்மா அப்பா கிட்ட, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, உன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட போட்ட முகமூடி எனக்கிட்ட தேவையில்லை. நீ உன்னோட முழு இருதயத்தோடு என்கிட்ட வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். நீ எத்தனை முறை வழி தவறி போனாலும் சரி, எனக்கு உண்மையில் இருக்கிற பாசம் என்றைக்குமே குறையாது. தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ. எல்லார்கிட்டையும் நடித்து அவளுக்குள்ளே இருக்கிற நிஜமான வேதனையை சொல்ல யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கும்போது அந்த கண்ணீரை பார்க்கிறார் நம் இயேசு. உலகத்தை ஏமாற்ற நாம் போடுகிற போலி முகமூடிகள் நம்ம மனசுக்கு பாரத்தை தருமே தவிர நிம்மதியை தராது. நம்ம தேவன் நம்மக்கிட்ட நடிப்பை எதிர்பார்க்கல. ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரும் இருதயத்தை பார்க்கிறார். எனவே இனிமே மனுஷங்களுக்காக மாட்டிட்டு சுற்றுற இந்த போலி முகமூடிகளை கலற்றி எறிந்து இயேசுவுக்கு முன்னாடி உண்மையாக வாழ்வோம். நன்றி.